வணக்கம். நேற்று இஸ்ரேல் பெரிய தாக்குதல் நடத்தி ஈரானில் ஒரு பெரிய பாதிப்பு, உயிரிழப்புகள் ஏற்படுத்தினாங்க. அதில் முக்கியமான ராணுவ தளபதிகள் மற்றும் சயின்டிஸ்ட் அப்படின்னு யார் யாருன்னு பார்க்கும்போது ஜென்ரல் கோல்மாலி ரஷீத் அப்படின்றவர் இறந்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் முகமது ஹோசின் பகாரி அப்படின்றவர் ஆர்ம் ஃபோர்ஸஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர். அதேமாதிரி ஜென்ரல் ஹோசின் சலாமி ஐஆர்ஜிசி கமாண்டர் அவர். அதேமாதிரி ஜென்ரல் அமீர் அலி ஹசிஜா ஐஆர்ஜிசி ஏரோஸ்பேஸோட சீஃப் அவர். அப்புறம் பார்த்தோம்னா ஜென்ரல் மெஹ்தி ரபானி அப்படின்றவர் டெப்டி ஆப்ரேஷன் சீஃப் அவரும் இறந்துருக்காங்க. அப்புறம் பார்க்கணும் ஜென்ரல் கோல் மிர்சா மெஹ்ரபி இன்டெலிஜென்ஸ் டெப்டி சீஃபாக இருந்திருக்கார் அவர். அதேமாதிரி பார்க்க போனால் ஜென்ரல் தாவூத் ஷேக்யான் ஐஆர்ஜிசி ஏர் டிஃபென்ஸ் சீஃபாக இருந்திருக்கார் அவர். அதேமாதிரி பார்க்க போனால் ஜென்ரல் மசூத் ஷானை அப்படின்றவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஐஆர்ஜிசி கமாண்டில் சீஃபாக இருந்திருக்காரு. இது இல்லாமல் நியூக்ளியஸ் சயின்டிஸ்ட் ஒரு 2 பேர் அவங்களே கொண்டிருக்காங்க. அப்பாசி தவானி அப்படின்றவங்களையும் மேதி தவராஞ்சி முகமது மேதி டெஹ்ரான்சி அப்படின்ற நபரையும் அவங்க கொண்டிருக்காங்க. இந்த நபர்கள் எல்லாமே துல்லிய தாக்குதல் மூலம் எங்கெங்கெல்லாம் அவங்க இருப்பிடத்தில் இருக்காங்களோ அந்த இருப்பிடத்தை நோக்கி துல்லியமான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு 4வது மாடியில் இருக்காங்க, 4வது மாடியில் மட்டும் ஒரு மிசைல் கரெக்டாக அந்த ரூமுக்கு நேரம் ஒரு மிசைல் அனுப்பிச்சு கொண்டிருக்காங்க. இது பர்டிகுலராக இப்போ பார்க்கணும் அப்படின்னா இதில் ஒரு நபர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது ரெஸ்ட் ரூமில் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ மொசாட்டோட உளவு வேலை எது வரைக்கும் அவங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு இஸ்ரேல்கிட்ட. இதுதான் மொசாட்டோட பெரிய ஒரு துப்பறியும் திறன். அதனால தான் இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, இது வரைக்கும் யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியல. காரணம் மொசாட். இந்த மொசாட்டோட உளவு அமைப்பு அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறதுனால எல்லா கண்ட்ரிலையுமே கிட்டத்தட்ட மொசாட் இருக்காங்க. இது தவிர ஈரானில் இருக்க நியூக்ளியஸ் சயின்டிஸ்ட்டை பெரும்பாலும் கொண்டவங்க யாரும் பார்த்தா மொசாட் தான். கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்தில் 2010 இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட நியூக்ளியஸ் சயின்டிஸ்ட்டை இவங்க கொண்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இது இல்லாமல் ஹமாஸ் தலைவர்கள், இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் இஸ்ரேலை பற்றி பேசுகிறாங்களோ, தப்பாக பேசுகிறாங்க, அவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி மொசாட் வேலை செய்கிறது. இது வரைக்கும் எல்லா கண்ட்ரிலையும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, காசா, சிரியா, இங்கெல்லாம் மொசாட்டோட உளவு வேலை ரொம்ப பிரமாதமாக உளவு அமைப்பு அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற கண்ட்ரியில் அவங்க நாட்டில் இருக்கிற மொசாட்டில் வேலை செய்கிற உறுப்பினர்களோட மற்ற கண்ட்ரீஸில் மொசாட்டுக்கு உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கு. அந்த அளவு மொசாட் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க. இதுதான் நேற்று கூட ஈரானை தாக்குதல் நடந்ததுக்கு பெரிய காரணம் மொசாட் தான். அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த ஆயுதங்கள்லாம் சேர்த்து வச்சு நேற்று ஒரே நாளில் போட்டு தாக்கிறாங்க.